நான் வந்து ஆவியில் வளர்ந்துருக்கேனா அப்படின்னு. முதலாவது, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தன் மேலே நான் என்னுடைய அன்பு கூடிக்கிட்டே போயிருக்கா. எப்படி நான் அன்பு கூடியிருக்கான்னு பார்க்க முடியும்? யோவான் 14வது அதிகாரம் 15வது வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் என்னில் அன்பாக இருந்தால் என்னுடைய கற்பனைகளை மனப்பாடம் பண்ணுவீர்கள், கை கொள்வீர்கள். வெரி குட், அல்லேலூயா. அப்போ என்ன, நீ அன்பு கர்த்தர் மேலே அன்பு செலுத்துறன்னா நீ அவருடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டே வர்ற. செய்தி கேட்கிற இல்லை பைபிள் வாசிக்கிற, அப்போ நீ எந்த அளவுக்கு உடனே கீழ்ப்படுகிற. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எதை விடணும், விட வேண்டியதை விடணும், எதை பிடிச்சுக்கணுமோ அதை பிடிச்சுக்கணும். இது ரெண்டுமே நடக்கணும். ஏன்னா ஒரு பக்கத்தில் வந்து நம்ம வந்து தேவன் பேரில் அன்பு செலுத்துகிறோம், இன்னொரு பக்கத்தில் என்னென்னா பாவத்தை வெறுக்கணும். எபிரேயர் 1வது அதிகாரம் 9வது வசனம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்ததுனால சகோதரர் எல்லாரை பார்க்கிலும் அவர் ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போ என்னன்னா, நம்ம வந்து தேவன் பேரில் அன்பு செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுன்னா, நம்ம தேவனுக்கு எதிரான காரியங்கள், பாவமான காரியங்கள், அக்கிரமான காரியங்களில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அதை வெறுக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். தாவீது நல்ல உதாரணம். 69வது சங்கீதத்தில் அதை பற்றி சொல்லும்போது 9வது வசனம் நினைக்கிறேன், 69வது சங்கீதம் 9வது வசனம் வாசிங்களேன். அதாவது the reproach which fall upon God, it fell upon meன்னு சொல்லுவார். அதாவது அவங்க கர்த்தரை குறித்து சொல்லப்பட்ட காரியம் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது அது 69வது சங்கீதம் வந்து இட்ஸ் மெசையானிக் சாம் சொல்லுவாங்க. 9வது வசனம் வாசிங்க. உம்முடைய வீட்டை குறித்தும் பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. ஏன்னா இதை வந்து நீங்க யோவான் 2வது அதிகாரத்தில் பார்க்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சபையை வந்து சுத்தம் பண்ணி வாரால் எடுத்து அடிக்கும்போது நீங்க பார்க்க முடியும். அப்ப என்னன்னா, ஒரு சைடு வந்து நான் கர்த்தரை நேசிக்கிறேன், இன்னொரு பக்கம் பாவத்தை வெறுக்கிறேன், அக்கிரமமான காரியத்தை வெறுக்கிறேன், நான் கர்த்தருக்கென்று வாழுகிறேன். இப்போ என்னன்னா, நீங்க பின்னாடி திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியணும், நான் வந்து ஒரு ப்ராக்ரெஷன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான். கல்யாணமானவங்களுக்கு ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து ஆவியில் வளர்ந்துருக்கீங்களா இல்லையான்னு உங்கள் கணவன்கிட்டே மனைவிட்டே கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்க, டக்குன்னு சொல்லிடுவாங்க. இல்லை உங்களுக்கு உங்கள் கணவன் மனைவிட்ட கேட்டால் பிரச்சனை அப்படின்னா உங்கள் பிள்ளைகிட்ட கேளுங்க, அவங்களும் சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைகிட்ட கேளுங்க, அதுவும் வளராத பிள்ளைங்க. நம்ம வளர்ந்த பிள்ளைங்கன்னா கொஞ்சம் யோசிக்கும், இவர் வாட்டு நம்மளுக்கு அலவன்ஸ் கொடுக்காம விட்டுருவாரு அப்படின்னு. சின்ன பிள்ளையா இருந்துச்சுன்னா ரொம்ப தெளிவாக சொல்லும், நீ டாடியை பார்த்தா இயேசு கிறிஸ்த பார்க்குற மாதிரி இருக்கா அப்படின்னா தெளிவாக தெரிஞ்சிடும். இல்லை கல்யாணம் ஆகலை இல்லைன்னா நீங்கள் உங்கள் சகோதரிகிட்ட கேளுங்க, நான் முன்னைய காட்டில் மாறி இருக்கேனா, நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேனா, இது வந்து வரும். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஆவிக்குரிய முறையில் நான் வளர்றேன் அப்படிங்கிறது எங்கன்னா என்னுடைய மாம்சமான வாழ்க்கையில் தெரியும். நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையும் மாம்ச வாழ்க்கையும் ரெண்டாக பிரிச்சிடுறாங்க. கிடையவே கிடையாது. நீ ஆவிக்குரிய முறையில் வளர்றேன்னா நீ உன்னுடைய மாம்சமான வாழ்க்கையில் ஒழுக்கம் உள்ளவனா வருவ. முன்னாடி குளிக்கவே மாட்டேன், ஒழுங்கா குளிக்கிறேன். ஆமா, நிறைய பேர் வந்து வீடு சுத்தமாக வச்சுக்க மாட்டான். இப்போ நான் ஆவிக்குரிய மனுஷன், நான் ஆவியில் வளர்றேன், நான் இப்போ சுத்தமாக வச்சுக்கிறேன். எனக்கு கர்த்தர் இதை கொடுத்துருக்கிறாரு, அதனால நான் சுத்தமாக வச்சுக்கிறேன். என்னுடைய சரீரத்தில் நான் சரியான அளவு சாப்பிடுவேன், என் சரீரத்தை நான் நல்லா பார்த்துக்கிருவேன். எல்லாமே வந்து நீங்கள் என்னென்னா ஆவிக்குரிய முறையில் நீங்கள் வளர வளர நீங்கள் ஒரு நல்ல சகோதரனா, ஒரு நல்ல கணவனா, ஒரு நல்ல மனைவியா, ஒரு நல்ல பிள்ளையா நீங்கள் வளர்ந்தீங்கன்னா தான் நீங்கள் ஆவிக்குரிய முறையில் வளர்றீங்கன்னு அர்த்தம். ஒரு கிறிஸ்தவனுடைய அளவு வளர்ச்சி வந்து எதுலன்னா தன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கனிகள் மூலமாக தான். மத்தேயு 7வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு? மரம் கனியினால் அறியப்படும், வரத்தினால் அல்ல. நீ என்ன வேணாலும் பிரசங்கம் பண்ணுங்க, என்ன வேணாலும் பாட்டு பண்ணுங்க, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க, இப்போ என்ன பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் கனி கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா? அதுதான் உங்களை வந்து ஒரு நல்ல கிறிஸ்தவனை நீங்கள் ஆவியில் வளர்ந்துருக்கீங்க இல்லை வளரலை அப்படிங்கிறத காட்டக்கூடியதாக இருக்கும். அப்போ உன்னுடைய ஆவியினுடைய வளர்ச்சி இருக்குதா அப்படின்னா உன் பக்கத்தில் கூட இருக்கிறவங்க, உன் கூட வேலை பார்க்குறவங்க, உன் கூட இருக்கிறவங்ககிட்ட நீ கேட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். உனக்கு அதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு உறுதியாக உனக்குள்ள ஒரு விட்னஸ் வந்து
அது இன்னும் வரலன்னா உனக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஏன்னா நீ எல்லாரும் 8 மணி வேலைக்கு 8:10 வருவாங்க, நீ 8:15 போயிட்டு இருந்தேன்னா இல்லை இப்போ 7:50 போகிறேன்னா நீ ஆவியில் வளர்ந்துட்டேன்னு அர்த்தம். முன்னாடி சர்வீஸுக்கு 8:30 சர்வீஸுக்கு நான் 8:40 வருவேன், இல்லை 8:50 வருவேன் அப்படிங்கிறவன் இப்போ நான் 8:30 சர்வீஸுக்கு நான் 8 மணிக்கே நான் உட்காந்து ஜெபம் பண்ணி கர்த்தரோட இருந்து அவருடைய வார்த்தையை கேட்குறக்காக வர்றேன், அப்போ ஆவியில் வளர்றேன்னு அர்த்தம். அப்போ என்னென்னா ஒவ்வொரு இதுலேயும் அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி உன்னுடைய மாம்சமான வாழ்க்கையில் எல்லா பகுதியும் தொடக்கூடியதாக இருக்கும். அப்போ தான் நீ ஒரு நல்ல சாட்சி உள்ள ஒரு நல்ல கிறிஸ்தவன். இன்றைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவ விரும்புகிறோம், கிறிஸ்தவத்தை விரும்ப மாட்டேன்னு சொல்கிற காரணம் என்ன? நிறைய பேர் கிறிஸ்தவன் சொல்கிறான், ஆனால் வாழ்க்கை பூரா அவன் சொல்கிறதுக்கும் தலைகீழாக இருக்குது. மகாத்மா காந்தி, நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், மகாத்மா காந்தி ஒவ்வொரு நாளும் மத்தேயு 5வது அதிகாரம் 6வது அதிகாரம் 7வது அதிகாரம் வாசிக்காமல் எங்கேயும் வெளியே போக மாட்டார். ஏன்னா அவர் டெய்லி செர்மன் ஆன் த மவுண்ட் வாசிப்பார். அவர் சொன்ன எல்லா கோட்பாடுகளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்து தான் எடுத்து சொன்னார். ஆனால் ஏன் அவர் கிறிஸ்துவ பின்பற்றல? அவர் என்ன சொன்னார்? எனக்கு கிறிஸ்துவ பிடிக்கும், கிறிஸ்தவர்களை பிடிக்கல. ஏன்னா அவர் பார்க்குற கிறிஸ்தவங்க எல்லாம் அந்த மாதிரி இருந்தாங்க. அதனால தான் நம்ம எவ்வளவு சபையில் நம்ம வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒரு ஒழுக்கமாக நம்ம மாறக்கூடிய மக்களாக இருக்கணும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் நானும் இவரை போல இருக்கணும், நானும் இவங்களை போல சந்தோஷமாக இருக்கணும், நானும் இவங்களை போல இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை மாறணும். அந்த ப்ராக்ரஷனில் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். ஒரு சிலருக்கு உடனே வந்துடலாம், ஒரு சிலருக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பட் யூ மஸ்ட் ட்ரை. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒரு ப்ராக்ரஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும். உன்னையே திரும்பி பார்க்கும்போது அப்பாடா நல்ல வேலை, போன வருஷம் மாதிரி நான் இல்லை, போன மாதம் மாதிரி நான் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்துக்கிட்டே இருக்கணும். சரியா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதோ மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த ஜனவரி மாதம் ப்ரீச்சர்ஸ் ட்ரைனிங் கேம்ப் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம சென்னையில் வச்சுருந்தோம். இனி அடுத்த ப்ரீச்சர்ஸ் ட்ரைனிங் கேம்ப், போதிக்கிறவர்களுடைய பயிற்சிவிக்கும் கூட்டம், வருகிற ஆகஸ்ட் மாதம் 15, 16, 17, 18 இந்த 4 நாட்கள் 2024 ஆகஸ்ட் 15லிருந்து 18 வரை அட்டப்பாடி என்ற சொல்லக்கூடிய ஒரு கோயம்புத்தூருக்கு வெளியே உள்ள ஒரு பகுதியில் நடைபெறப் போகிறது. இது கோயம்புத்தூரிலிருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 15லிருந்து 18 வரை. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது கீழே உங்களுக்கு அதனுடைய பேனர் வரும், அதில் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்கும். நாங்கள் போன தடவை மாதிரியே சொற்ப இடங்கள் மாத்திரம்தான் இருக்குது. அதனால் நீங்கள் எல்லோரும் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது அவசியம். கீழே உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் தகுதி உள்ளவர்களோ அவர்களை மாத்திரம்தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம், எல்லாரையும் சேர்க்கறதில்ல. அதனால் நீங்கள் இதற்கு விண்ணப்பம் பண்ண வேண்டும். அந்த விண்ணப்பத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அதுக்கு ஒரு அட்மிஷன் கொடுப்போம். அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் எப்படி ஒரு நல்ல தேறினவர்களாய் போதிக்க முடியும், தேவனுடைய வார்த்தையை எப்படி கற்றுக்கொள்ள முடியும், நீங்கள் எப்படி தேவனுக்கென்று வாழ முடியும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை உங்களுக்கு பயிற்றுவிப்போம். இந்த முறை என்னோடு வேறு சில ஊழியர்களும் கலந்து கொண்டு இந்த பாடங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, போதிப்பாங்க. நல்ல இதை எப்படி தங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி நல்ல ஊழியர்களாய் இருக்கக்கூடிய மக்களும் அவருடைய சாட்சிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். இது உங்களை தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுடைய பிரசன்னத்திலும் நீங்கள் தேவனுக்கென்று வாழ்வதிலும் உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் இல்லை. அதனால் கூடிய விரைவிலேயே நீங்கள் இதை புக் பண்ணிட்டீங்கன்னா, இதை நீங்கள் கீழே உள்ள ஃபார்ம் அனுப்பிச்சு நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நாம் கோயம்புத்தூர் பக்கத்தில் உள்ள அட்டப்பாடியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம்.
எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு. நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.